அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது அழகர் ஆண்டாள வந்து அவங்க அம்மாவே வந்து ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆண்டாள வந்து மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. தர்மலிங்கத்துக்கு வந்து பொறுக்க முடியல. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோனேமே வந்து சாரதாவை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்குறாங்கல்ல, அது என்ன மாத்திரை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க, இது வந்து கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கான மாத்திரை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பதறி போயிடுறாங்க. சரி டாக்டர், நான் பிறகு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. வச்சோடனே என்னமாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து தெரியாத மாதிரி கேட்குறாங்க. தர்மலிங்கம், இது வந்து கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் டாக்டரை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா, நான் முன்னாடியே நினச்சேன் இந்த பாரதி வந்து இப்படியெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் நான் உங்ககிட்ட உடனே வந்து சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மாத்திரையில் வந்து இன்னும் சீல் வந்து பிரிக்காம தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை போட்டிருக்க மாட்டா. எப்படியாவது இப்போயே நம்ம பார்த்துட்டோமே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் தர்மலிங்கம், ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு சுத்தமாக தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு எதுக்குமா? அந்த சொத்துக்காக தான். சொத்து வந்து தமிழோட பேரில் இருக்குல்ல. சப்போஸ் அந்த குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னா அந்த சொத்து முழுக்க வந்து அந்த குழந்தை பேருக்கு மாற்றிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பாரதிக்கு வந்து சொத்து கிடைக்காம போயிடும். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, எப்படியாவது பார்த்து வச்சுக்கோங்க, நானும் கிளம்புறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயும் சம்மந்தி வந்திருக்காங்க, நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம தர்மலிங்கம் வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா நம்ம ஆண்டாளோட அத்தை வந்து கோவத்தில் இருக்காங்க. சரி, எனக்கு இருந்தாலும் ஆண்டாளை பிடிச்சிருக்கு. ஆனால் அவள் கூட வந்து அவள் வந்து என்னோட மகன் கூட வந்து எப்படி குடும்பம் நடத்துவான்னு தெரில. குடும்பத்தை சிக்கனமாக நடத்தணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கேட்க ஆரம்பிக்காங்க. ஏம்மா, இன்றைக்கி வந்து ஒரு சிலிண்டரோட விலை என்னம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டாள் வந்து திருன்னு முழிக்காங்க. சரி, தெரியலையா? சரி, அப்புறம் தக்காளியோட விலையாவது இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ போகுதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கும் ஆண்டாள் வந்து ஒன்றுமே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? குடும்பம் நடத்துகிற பொண்ணு வந்து சிலிண்டரு, அத்தியாவசிய பொருளான எல்லாத்தையுமே வந்து விலை எவ்வளவு, எப்படி சிக்கனமாக குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மாம்மா, எனக்கு வந்து மனசு ஒப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே வந்து ஆண்டாள் வந்து நிறுத்துறாங்க. சொல்லு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அத்தை, நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களே, உங்கள் பையனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன சட்டை போடுவார், எப்படி வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியுமா, ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இத்தனை வருஷமாக வந்து நீங்களும் உங்கள் மகனை பெற்று வளர்த்துருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னம்மா நீங்கள் இவ்வளோ வருஷமாக பெற்று வளர்த்த உங்களுக்கே தெரியல, நான் வந்து எப்படிம்மா இதெல்லாம் கற்றுக்குருவேன், நானும் போக போக கற்றுக்குருவேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல. அதை கேட்டுட்டு அந்த இடத்துலையே மயங்கி வந்து விழுந்துடுறாங்க. டக்குன்னு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள வந்து ரூமில் படுக்க வச்சிடுறாங்க. நம்ம பாரதி இருக்காங்கல்ல, தமிழை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க. வந்தவனே நில்லு அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கையில் உள்ள மாத்திரையை காட்டுறாங்க. இது எதுக்கு வந்து ரூமில் வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, இது என்னது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பாரதி கேட்காங்க. தெரியாத மாதிரி நடிக்காத, உன்னோட ரூமில் இருந்தால் எடுத்தேன், இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அம்மா, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். மெடிக்கலில் போய் எதுக்கு கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அம்மா, நான் எதுக்குமா வாங்க போகிறேன், நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் வாங்கினேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னவனே, நான் தான் வாங்கினேன்ல, நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை, எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரி, சொன்ன ஆள் யார், அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னம்மா, நீங்களும் பார்க்கல, சொன்ன ஆள் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்போனா என் மேலே மட்டும் பழி போடுறீங்களா? எனக்கு என்னமோ நீங்களே போய் மெடிக்கலில் போய் மாத்திரையை வாங்கிட்டு என் மேலே பழி போடுறீங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிறகு எதுக்கு நானும் அப்படி பண்ணுவேனா, நீங்கள் பார்க்கலையில, பிறகு எதுக்கு கண்டவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பாரதி, நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டுட்டு சாரதா வந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து இவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, அதாவது தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அழகரோட அம்மாவுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல, ஆண்டாள் காஃபியெல்லாம் போட்டு வந்து கொடுக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசு வந்து இறங்கிடுது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு கூட பார்க்காம டக்குன்னு வந்து டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம லட்சுமி இருக்காங்கள்ல, லட்சுமி வந்து அவங்களுக்குள்ள கஷாயம்லாம் போட்டு குடிக்காங்க. கசக்கத்தாமல் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா செய்கிறது, உண்மையெல்லாம் கசக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல வந்து புரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாட்டி வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இந்தாங்க திருநீர் வந்து வச்சுக்கோங்க, நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இனிமேல் உங்கள் பக்கத்தில் எந்த நோயுமே அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. சார், நல்ல குடும்பமாக இருக்குது, நம்ம வந்து இந்த குடும்பத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்த சீனில் வந்து வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து லட்சுமி கிட்ட வந்து குங்குமம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு குங்குமம் எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாளுக்கு வச்சு விட்டுட்டு
பார்த்துட்டு நீதாம்மா எங்கள் வீட்டு மருமக, என்ன பண்ணுறது, காலமும் சூழ்நிலையும் வந்து இப்படி ஆக்கிருச்சு நம்மளை. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம் சரியா? என்ன இருந்தாலும் அழகருக்கு நீ தான் பொண்டாட்டி. என்னையை விட அழகரை பற்றி நீ தான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அழகரையும் உன்னை நான் பிரிக்கவே மாட்டேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே தர்மலிங்கம் வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.